ஸ்ரீ ஞானசபை விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை போற்றி இந்த ஆலயம் பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு 5வது கும்பாபிஷேகத்தை காண்கின்ற நல்ல நிகழ்வை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆலய கட்டுமான பணிகள் இப்பொழுது பார்ப்பது உங்களுக்கு தெரியும். மூலஸ்தானம், பரிவார தேவர்கள், மணிக்கூட்டு கோபுரம், ராஜகோபுரம் என மிக துரிதமான வேலையாக நடைபெற்று முக்கால் பங்கு நிறைவேற்றிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மூலஸ்தானத்துக்குரிய மேல் பண்டிகை வேலைகளும் சிறப்பாக வந்து அமைய இருக்கிறது. இன்னும் இந்த வில்லு மண்டபங்கள் போன்ற அல்லது இந்த முன் மண்டபங்கள் முகப்புகள் எல்லாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. கீழே நிலங்கள் பதிக்கின்ற வேலை என்பன இருக்கின்றன. இதே வேளையில் இந்த கும்பாபிஷேகத்திற்கான நாளை நாங்கள் தீர்மானிப்பதற்கு முதல் இந்த வேலைகளுடைய துரித முன்னேற்றத்திற்கான நிதி உதவி கட்டாயம் தேவைப்படுகின்றது. பல பேர் உதவி செய்திருக்கிறார்கள். இன்னும் பல பேர் குடும்பமாகவோ தனியாகவோ தங்கள் சில பொறுப்பை எடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த ஆலய தொடங்குகின்ற காலத்திலிருந்து ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்படுகின்ற விலை உயர்வு காரணமாக எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமான செலவு தேவைகள் வருவதை நீங்கள் எல்லோருக்கும் தெரியும். இது பொதுவான ஒரு விடயமாக உலகம் முழுக்க இருக்கின்றது. அந்த வகையிலே இங்கே இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக பெருமக்கள், கட்டிடக் குழுவினர்கள், அடியார்கள் எல்லாருமாக இணைந்து இந்த கும்பாபிஷேகத்தை மிக விரைவாக செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. என்றால் அதிகமான காலம் இந்த பாலஸ்தாபனத்துக்குள்ளே அல்லது பாலாலயத்துக்குள்ளே சாமியை வைத்திருப்பது சிறப்பல்ல. ஊரில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்கிறார்கள், புலமையில் இருக்கிறார்கள். தங்களுடைய வீட்டு காரியம் மாதிரி அதை பொறுப்பேற்று செய்கின்ற பல அடியாக முன்வந்திருக்கிறார்கள். இன்னும் பல பேர் முன்வந்து மிக விரைவில் இந்த மகா கும்பாபிஷேகத்தை காண்பது, 5வது கும்பாபிஷேகத்தை ஒரு நாட்டில் ஒரு ஊரில் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு பணி. அது எங்களுடைய ராஜகோபுரம் ஒரு ஆலயத்துக்கு என்னென்ன அங்கங்கள் இருக்க வேண்டுமோ ஒரு சிறிய இடமாக சிறிய ஆலயமாக இருந்தாலும் முழு அங்கங்களும் இங்கே வந்து அமைந்திருக்கின்றன. இறந்த மண்டபம், மணிக்கூடு கோபுரம், ராஜகோபுரம் என்ற வகையில் எல்லா விதமான அமைப்புகளோடும் இந்த ஆலயம் முடிந்து வர இருக்கின்றது. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அடியார்கள், உலகமெங்கும் வாழ்ந்திருக்கின்ற அன்பர்கள், இது சார்ந்த உபயோகார பெருமக்களுடைய உறவினர்கள், வணிகப் பெருமக்கள் தங்களுடைய உதவிகளை மேலும் அதிகரித்து தலைவரிடம் பெற்று குழுவாகவோ தங்களுடைய தனிப்பட்ட முறையிலேயோ நிதிகளை வழங்கினால்தான் இந்த கும்பாபிஷேகத்தை நாங்கள் விரைவில் செய்ய முடியும். ஒரு ஆலயத்தை நாங்கள் இவ்வாறு தொடர்ந்து கனகாலம் வைத்திருப்பதும் எங்களுடைய ஊரிலே ஒரு ஆலயம் இப்படி தொடர்ந்து இருக்கக்கூடாது என்ற அந்த எண்ணத்தோடு நீங்கள் அனைவரும் இதை ஒத்துழைக்குமாறு ஆலயத்தின் சார்பாகவும் சிவாச்சாரிய சார்பாகவும் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மிக விரைவிலே இந்த கும்பாபிஷேகத்தை காண ஞானசபை பெருமானுடைய பேருள்ளை வேண்டியிருக்கின்றோம்.